ஒரு இடங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு இடத்துல 3:17, 4:5. பொறுமையுடையோர், உண்மையாளர், பணிவுடையோர், நன்மைக்காக உதவி செய்வோர், வைகரையில் மன்னிப்பு கோருவோர். பொறுமையுடையோர் நேர்வழியில் மனதின் பாதையில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொன்றா அவங்க பொறுமையுடையோர். இப்போ யாரெல்லாம் பொறுமையுடையவராக இருக்கிறார்களோ அறிவிக்கப்படுகிறது. பொறுமையுடையோர், உண்மையாளர், உண்மையாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கேள்வி என்ன? பொறுமையுடையோர் இந்த குணத்தில் இருக்கிறவங்க தான் பொறுமையுடையவர்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே 14:5 பொறுமையுடையோர்னு அறிவில் அறிவிக்கின்றான். அப்போ நமக்கு அதுலேருந்து என்ன வரும்னா, நான் பொறுமையுடையோராக இருக்க வேண்டும். இவ்வளோதான். யார் இருக்கிறாங்க பற்றியெல்லாம் இல்லை. நான் பொறுமையுடையோராக இருக்க வேண்டும். எனக்கு நான் அதை எவ்வாறு புரிந்து கொள்கின்றேன், நான் எப்படி இருக்கிறேங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது அவர்களுக்கு காட்டப்படுது. அவ்வளோதான். ஒன்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நிராகரித்து விடுங்கள். ஒருத்தவங்க பொறுமை இல்லாமல் இருக்கிறாங்க, பொறுமை இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அந்த பொறுமை இல்லாதனத்தை நான் நிராகரிக்கின்றேன். அவ்வளோதான். பொறுமையாக இருக்கிறாங்க, பொறுமை வேண்டும், நமக்கு வேண்டும் என்று நினைவுபடுத்தப்படுது. அதன் வாயிலாக நினைவுபடுத்தப்படுது. நான் என்னவாக இருக்க வேண்டும் என்பதுதான். நான் என்ன நன்மையில் வாழ்கின்றேனோ அந்த நன்மை பரவுது. கெட்டதுல இருந்தால் கெட்டது பரவுதா இல்லையா? நல்லது நம்ம இருப்போம், நல்லது பரவும். நம்ம பரப்ப வேண்டாம், நல்லது பரவும். அவை ஆற்றல் பெரியது. கெட்டதும் நல்லதும் சமம் இல்லை. இப்போ பொறுமையுடையோர், நான் பொறுமையாக இருக்கணும்னு அறிவிக்கிறார்கள். நீங்கள் எதுக்கு வெளியே தேடுறீங்க? யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறாங்க? ஏன் வெளியே தேடுறீங்க? ஒன்று நீங்கள் அவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கணும், இல்லைன்னா அவங்கள அடிமை ஆக்கணும். அதுக்கு தான் வெளியே தேடுறீங்க. நான் வெளியே தேடுவது அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்லது நாம் அடிமைப்பட்டு போவதற்காக. காணும் காட்சி எனக்கு என்ன வேண்டும் என்று அறிவிக்கிறது, அல்லது என்ன வேண்டாம் என்று அறிவிக்கும். பொறுமையுடையோ பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் விரும்புகிறீங்களா, நிராகரிக்கிறீங்களா? பொறுமையை விரும்புகிறீங்களா, அவரை விரும்புகிறீங்களா, நிராகரிக்கிறீங்களா? இல்லை, பொறுமையை விரும்புகிறீங்களா, நிராகரிக்கிறீங்களா? 14:5 படிப்பில் இருக்கிறது பொறுமையுடையோர். இன்னும் நிச்சயமாக நாம் மூசாவை நம்முடைய தெளிவான சான்றுகளை கொண்டு அனுப்பி வைத்து நீர் நம்முடைய சமூகத்தினரை இருள்களில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் கொண்டு வாரும். இப்போ எல்லாருமே நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், நான் போய் இவங்கெல்லாம் இதுக்கு கூட போகிறேன், அதுக்கு கூட போகிறேன், இதுவாக மாற்ற போகிறேன், அதுவாக மாற்ற போகிறேன்னு நிறைய பேர் கிளம்புவாங்க. நிறைய பேர் பார்க்கலாம். இவங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் ஆளெல்லாம் தேட்டிட்டு வந்துடுவாங்க. இறைவன் எப்படி அனுப்புகிறாங்க? தெளிவான சான்றுகளை கொண்டு அனுப்பி வைத்து, அவருக்கு தெளிவானது. என்னென்ன புரியாமல் இல்லை, நான் என்ன செய்கிறேன், என்ன பண்ணுறேன், என்ன பேசுகிறேன்னு அவருக்கு புரிஞ்சு அந்த தெளிவை கொண்டு அனுப்பி வைத்து. அப்படிதான் போகிறாங்களா எல்லாரும்? எங்கள் மார்க்கெட்டிங்க வேலை எடுக்கிறாங்க, சொல்லிக் கொடுத்த நீ ஏன் ஏதாவது பொய்ச்சி சொல்லுவியோ, போட்டு சொல்லுவியோ, ஏமாத்துவியோ தெரியாது, இவ்வளோ கொண்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லி தரேன். நம்ம அனுப்பி வைக்கிறோம் இல்லையா? எந்த ஒன்றுக்கும் நம்ம அனுப்பி வைக்கிறாங்க. அதான் எனக்கு தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது, இதை செஞ்சு முடிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். இறைவன் அனுப்பும்போது அப்படி அனுப்புறது இல்லை யாரையும். அந்த யாருன்னா யாரும் இல்லை, நம்மளையும் தான். நம்மளும் இறைவன் தான் அனுப்பிச்சு, நம்மளையும் படைச்சது தான் அனுப்பிச்சி வச்சிருக்கான் இல்லையா? நம்ம அப்பா அம்மாவா தான் அனுப்பிச்சுட்டானே, எதுக்கு வெளியே போகிறீங்க? அப்பா அம்மாவுக்கு அவர்களையும் அனுப்பி வைத்தது அவன் தான். அவன் அனுப்பி வைப்பு எப்படி அனுப்பி வைக்கிறான்? அவன் அனுப்பி வைப்பதாக நாம் அறிந்தால் தெளிவுடன் சான்றுகளை கொண்டு. சான்று இருக்கு, நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேங்கிறது எனக்கு சான்று, அதை நான் உணர்ந்திருக்கேன். அது சாட்சி கொண்டு நான் அறிந்திருக்கேன், உணர்த்தப்பட்டிருக்கு, சாட்சியும் பார்த்துருக்கேன். காய்ச்சலுக்கு மருந்து வேண்டாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை உணர்ந்துருக்கீங்களா? காய்ச்சல் என்னன்னு விளங்கிருக்கீங்களா? சான்று பார்த்துருக்கீங்களா? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி
அதை பற்றி தெளிவு இருக்கா? உதாரணத்துக்காக இறைவன் அறிவிக்கும் போது தெளிவான சான்றுகளை கொண்டு அனுப்பி வைக்கின்றார். என்ன? நீர் உம்முடைய சமூகத்தினரை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் கொண்டு வரும் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டை போட்டு விடு, தெருவுக்கெல்லாம் லைட்டை போட்டு விடு, கரண்டை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வேற. ராத்திரி நான் தெரியாமல் படைச்சிட்டேன், ராத்திரியான இருட்டாயிருது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் படைச்சவங்க, அதனால போய் அவங்களுக்கு லைட்டை கண்டுபிடிச்சி நீயே கண்டுபிடிச்சி அவங்க லைட்டை போட்டு விட எல்லாத்துக்கும். அப்படியா? இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அறியாமையிலிருந்து தெளிவின் பாதையில் கொண்டு வாங்கன்னு அர்த்தம். சரி, ஏன் அவரை அனுப்புறாங்க? ஏன் கடவுளுக்கு முடியாதா? மூசாவை தான் அனுப்பணுமா? கிறிஸ்டனை தான் அனுப்பணுமா? ராமனை தான் அனுப்பணுமா? அப்படிதான் இருக்க. அந்த கேள்வி வரல. ஏன் கடவுளுக்கு சத்து கிடையாது? அவரே சொல்ல மாட்டாரா? வருமா? வராது. கேள்வி வருமா? கொஞ்சம் சிந்திச்சா வரும் இல்லையா? ஏன் அவரை மட்டும் என்ன கூட கூடாதா? அப்படிலாம் வரும் இல்லையா? நீர் உங்களுடைய சமூகத்தின் இருள்களில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் கொண்டு வரும். தெளிவுக்கு கொண்டு வா. ஏன் அவங்க அனுப்புறாங்க? இறைவனுடைய செய்தி எப்படி அறிவிக்கப்படுது மனிதனுக்கு? முதல்ல நேரடியாக எல்லாத்துக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது, உள்ளத்தில் அறிவிக்கப்படுது. அதனால கடவுள் உள்ள வாங்க, கடவுள்னா உள்ள வாங்க, உள்ள நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. இவன் கடவுளையும் சரியாகி வெளியே வச்சிட்டான், அதுதான் கடவுள். அப்புறம் மறைவிலிருந்து உணர்த்துறான், அதுவும் கேட்க முடியல. இப்ப இறுதியாக மனிதன் மூலமாக அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டோம், மனதை முழுமையாக மறந்தவர்களாக ஆகிவிட்டோம். இப்ப மனிதன் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றான். ஒரு மனிதன் அவனை தேர்ந்தெடுத்து அனுப்புவதன் காரணம், நாம் நம் நிலையில் இருந்து இறங்கிவிட்டோம், விளங்காதவர்களாக ஆகிவிட்டோம். இப்பொழுது நம்மை போன்ற மனிதன், இறுதியான வாய்ப்பு மனிதர்களுக்கு. அந்த மனுஷங்க என்ன ஆகிட்டாங்க? இப்போ ஏஐல கேள்வி கேட்டால் எல்லாமே சொல்லுதாம்ல வேதத்துல இருந்து. இன்னும் விளங்காதவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் அறிவிக்கின்றான் தெளிவாக, இறுதியாக மனிதன் உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். எல்லா வசதியும் உங்களுக்கு வந்துருச்சு, எதை வேணாலும் நீங்க செய்யலாம், அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, யாரையும் அழிக்க முடியும், நாடு மொத்தம் அழிக்க முடியும், மக்கள் அழிக்க முடியும். கடைசியில் நீங்க ஒரு மனுஷனாவது வேணும்னு தேடுவீங்க. என் கூட ஒரு மனுஷனா, உங்களை சுற்றி எல்லா இயந்திரங்களும் இருக்கு, உலகத்தையே அழிக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் இருக்கு, எல்லாம் அழிச்ச பிறகு தேடுவீங்க எனக்கு ஒரு மனுஷன் வேணும்னு தேடுவீங்க. இப்பொழுது உங்களோட இருப்போட யாரும் மனிதர்கள் அல்ல, மனுஷனா இருப்பான், ஆனால் மனுஷனா இருக்க மாட்டான். நீங்க அப்போ மனுஷனை தான் தேடுவீங்க. இதுக்கு எனக்கு நல்லது சொல்லு, நல்லது சொல்லுங்க போதும், மனுஷன் வரலைங்க, மனிதன் வேண்டும். மனிதன் அழிந்தால் அகிலம் அழிந்து விடும். நீ சொல்ற எல்லாம் அழிஞ்சிட்டா ஒரு தேனி இருந்தா போதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனுஷன் போனால் முடிச்சுக்கலாம், மனிதன் போனால் முடிந்து விடும். அதன் காரணமாக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து இறுதியாக நம்மை போன்ற ஒரு மனிதன், நம்மை போன்ற ஒரு மனிதன், என்னோடு வாழக்கூடிய ஒரு மனிதன், அவன் அறிவிக்க வேண்டும். அதற்கு அவனும் தெளிவான சான்றுகளை கொண்டு வருகின்றார். அனுப்பி வைத்து அவர்களை தெளிவின் பாதையில், அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள், விளங்காமல் இருக்கிறார்கள், அவர்களை வெளிச்சத்தின் பாதையில், தெளிவின் பாதையில் கொண்டு வரும் என்று அனுப்பி வைத்து அல்லாஹ்விடமிருந்து உள்ள நாள்களை நினைவூட்டுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு நன்மையாக இருந்தீர்கள், நல்ல மனதோடு வாழ்ந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்தி, எப்பெல்லாம் வாழ்ந்த நல்லபடியாக இருந்தோம், குழந்தைகளாக இருக்கும்போது நினைவுபடுத்தி, இனி என்னெல்லாம் கேடுகள் வரும் என்பதை எச்சரிக்கையும் செய்து, நற்செய்தியும் அறிவித்து எச்சரிக்கையும் கொடுத்து என்று கட்டளையிட்டோம். அவருக்கு கட்டளையிடப்படுகிறது. கட்டளை அப்படின்னா அதை அவர் கட்டளையாக எடுத்துக்கொண்டார். நான் இதை செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகிறது. அந்த கருணையை அவர் காணும் பொழுது அவருடைய மனதானது அந்த காரியத்தை செய்ய, இதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை என்று அதை
கட்டளையாக எடுத்துக்கொண்டு இறைவனுடைய செய்தியை, இது கட்டளை செய்தி, இது அன்பு செய்தி, இறக்க அப்படிலாம் கிடையாது, செய்தி தான். உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் அதை ஆக்கிக் கொள்கிறீர்கள். அவர் தனது கட்டளையாக அதை எடுத்துக்கொள்கிறார். நான் இதை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள இறைவன் அவரை நிர்பந்திக்கவில்லை. கட்டளை என்ன நிர்பந்தம் இல்லையா? இறைவன் நிர்பந்திக்க மாட்டான், அவர் எடுத்துக்கொள்கிறார். நான் இதை செய்து தீர வேண்டும், என் இறைவனுடைய கட்டளை என்று அவர் எடுத்துக்கொள்கிறார். இறைவன் கட்டளை என்று சொல்லவில்லை. புரியுது? அவன் ஒருவரும் நிர்பந்திக்க மாட்டான். இப்பொழுது இவர் எடுத்துக்கொள்கிறார் கட்டளை. நான் எனக்கு இதைவிட பெரிய பணி இல்லை, என் பணி இதுவே என்று அந்த செய்தியை அவர் தன்னுக்கு இறைவனை கட்டளையாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிறார். அவர் நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர், நன்றி செலுத்துவோர் படிப்பினை உண்டு. ஏன் பொறுமையுடையோர்? பொறுமையில தான் நீங்க எந்த விஷயத்தையும் நல்ல விஷயத்தை விளங்கிக்க முடியும். மனசை கவனிக்கிறதுன்றது பொறுமையில தான். அவசரத்தில் உடம்பு தான் நீங்க பொறுமையில தான் பல விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். அந்த விளங்கிக் கொள்ளுதான், விளங்கிக் கொண்டேன், இது என்னுடையது அல்ல, என் இறைவனுடையதுங்கிற எண்ணம், இது நன்றி செலுத்துது. என்னுடையது அல்ல, இதுதான் நன்றி செலுத்துது. என்னதுன்னா நம்ம நன்றி கட்டவனா ஆயிட்டோம். மரத்தை நெருங்காதன்னு சொல்லியிருக்கிறான். என்னதுன்னு சொன்னா நான் நன்றி கட்டவன். என் இறைவனுடையதுன்னு சொல்லும் போது நான் நன்றி செலுத்துகின்றேன். இதுதான் எனக்கு நன்றி செலுத்துது. அவனோட இடத்துல நிற்க வச்சு என் காலை விடுறது இல்லை, நன்றி செலுத்துது. அவனுக்கு நான் சோறு தண்ணி கொடுக்குறது இல்லை, பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் அதெல்லாம் கேட்குறேன். அவனுக்கு தேவையில்லை. உங்கள் உடம்புக்கு வேணால் நான் பாலாபிஷேகம் பண்ணலாம், அவங்க மனசுக்கு எப்படி பண்ணுறது? எப்படி பண்ணுறது? உங்கள் மனசுக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியுமா? சோறு கொடுக்க முடியுமா? மனசு நன்றி செலுத்துவோர் எல்லோருக்கும் படிப்பினைகள். படிப்பினைகள்னா உணர்வு. படிப்பினைன்னா உணர்வு உண்டு. இப்போ சொன்ன விஷயம்லாம் நமக்கு படிப்பினை தானே. வேற வேற மாதிரி படித்தா அது ஒரு படிப்பினை இல்லை. இது உடலுக்கானதை ஆக்கி நம்ம படித்தோம்னா அது ஒரு படிப்பினையும் இல்லை. படித்து முடிச்ச பிறகு அடுத்ததுக்கு போயிடலான்னு வச்சுப்போம். படித்தாச்சு, அடுத்தது போவோம். உணர்த்தும் போது மனசுலேயே நிற்குதாங்க, மனசு நிற்குதாங்க, லைக்குதாங்க, மனசு அங்கே நிலை பெறுது. எல்லோருக்கும் படிப்பினைகள் உண்டு. அவைய இது அடுத்தவங்க யாருக்குன்னு பார்க்கணுமா, இல்லை நம்ம வேலை இருக்கணுமே? பொறுமையோட இருந்தால் எனக்கு ஒரு படிப்பினை கிடைக்குமே. அப்போ படிப்பினைனா படிக்கிறதே எப்போன்னா பொறுமையாக இருந்தால் தான். நீங்கள் படிக்க சொல்லும் போதே 10 செகண்டில் படித்து முடிக்கணும். 10 செகண்டில் எத்தனை செய்வாங்க? பொறுமையுடையவருக்கு படிப்பினை. அப்போ படித்து புரியணும்னா பொறுமையாக இருக்கணும். இவங்க டார்கெட் கொடுக்குறாங்களே முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடியும் 3 மாதத்தில் இதை படித்து முடிச்சிடணும், 6 மாதத்தில் இதை படித்து முடிச்சிடணும். படிப்பே அப்போ தான் வரும். பொறுமையாக இருக்கும்போது தான் படிப்பே வரும். சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதில் இருந்து விடுபட்டு நான் மனதின் பக்கம் திரும்புவதற்கு இறைவன் பக்கம் திரும்புகிறோம். இப்போ உலகத்தின் அடிப்படை, உலகத்தில் எப்படி எல்லாரும் எப்படி சொல்லிட்டு கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். சிந்திக்க இறைவன் பாதையில் படிப்படியாக இறைவன் வேதத்தை படிப்படியாக இறக்குகின்றான். நம்ம படிப்படியாக சத்தியத்தின் மனதின் பக்கம் திரும்புகிறோம், கடந்து உள்ள வரோம். நம்மளை எல்லாமும் நமக்கு வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இதை விட்டும் இறங்கி விடுங்கள்ங்கிற மாதிரி வெளியே போயிட்டே இருந்தோம். இப்போ அதிலிருந்து என்னிடமிருந்து நேர்வழி வரும் பொழுது படிப்படியாக வருது. யார் அதை பிடித்துக் கொள்கிறார்களோ பற்றி கொள்கிறாரோ அவர்களை நான் உயர்த்துவேன். அவர்களுக்கு கவலையும் இல்லை, பயமில்லை. அவர்கள் படிப்படியாக அவர்கள் மனதின் பாதையில் திரும்புகிறார்கள். அதான் அறிவில் வாழ்ந்த அவங்க மனதின் பக்கம் திரும்பி அறிவை கட்டுப்படுத்துகிறாங்க. அறிவு வளர்ச்சி மன வளர்ச்சியோடு இருக்கணும். மன வளர்ச்சி இருந்து அறிவு வளரும் போது அது வேறு. மன வளர்ச்சி இல்லாமல் அறிவு மட்டும் வளரும் போது இது அழிவு. சரியா? எது கேள்வி இருக்காது? கேட்டார். இது எதுவுமே நம்ம செய்ய முடியாது. விரும்புறது தான். விரும்பணும்னா முதல்ல அதுக்கு தெரியணும். அப்போ அது விளக்கம் வர ஒரு ஆசை எனக்குள்ள வருது, ஒரு விருப்பம் வருது, எனக்கு இது வேண்டுமே. இப்போ இன்னும் தெளிவு.
இப்போ நம்ம அந்த தெளிவு வர வர வாழ்விக்கப்படுறோம். நம்மளை செய்ய சொல்ல அவன் விரும்புங்கன்னு சொல்கிறேன், நான் உங்களை வாழ வைக்கிறேன்றான். நம்முடைய வழிமுறை எல்லாம் நான் கற்றுக்கிட்டு அதை செஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சு சோறு தண்ணி இல்லாமல் சேமித்து வச்சு இதுதான் என்னுடைய வழிமுறை. இறைவனுடைய வழிமுறை அப்படி இல்லை. விரும்புங்க, உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம கீழாயிட்டோம், நான் உங்களுக்கு தெளிவு தர்றேன். அந்த தெளிவை ஏற்றுக்கிறீங்களா? அந்த தெளிவை விரும்புகிறீங்களா? உணர்ந்து விரும்புகிறீங்களா? நான் உங்களை வளர்க்குறேன், உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை. நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் யாரையும் கேடாதீங்க. இவர் என்னை கூப்பிட்டு போயிடுவார், அவர் என்னை கூப்பிட்டு போவார். யாரும் கூட அவரே போவாரான்னு அவருக்கே தெரியாது. அவரும் நம்மளை மாதிரி தான் இருக்காரு. நம்மளை கடவுள் சேர்த்து போனால் எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறத அவரும் இருக்கத்தான் செய்கிறார். நம்ம எதையும் நம்புறதுக்கு இல்லை, அந்த செய்தியை தான் நம்ம செய்தியை தெளிவாகி உணர்ந்து நம்பும் பொழுது அவன் நம்மளை ஒவ்வொருத்தரையும் கொடுப்பான். இப்போதான் அவர்கள் சகோதரர்கள் தோழர்கள். அதே வராமல் அவனை தூக்கி உயர்வாக வச்சுக்கிட்டு அவன் நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. அவனை புகழ்ந்து புகழ்ந்து பேசினோம்னா தவ புதல்வரே தர்மமே அப்படிலாம் புகழ்ந்துட்டு நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்கேயும் போக மாட்டோம். சரியா? வேதனைக்குள்ளதான் இருக்கணும். சொல்லுங்க, அதை கேள்வி இருக்கேன் கேட்டேன் புரியுது? விளங்கிச்சுன்னா நம்ம மனதில் இதுதான் வீடு, இதுதான் வீடுன்னு தெரியும். இந்த வீடை உயர்த்துறதுக்கு பார்ப்போம். அடித்தளத்தை நாம் உயர்த்துகிறோம், என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அடித்தளம் நான் இறங்கிவிட்டேன், இப்பொழுது தளத்தை உயர்த்துகின்றான், என்னுடைய நிலையை உயர்த்துகின்றான், தெளிவின் மீது உயர்த்துகின்றான். தெளிவின் மீது எங்களை உயர்த்துவாயாக. அடித்தளத்தை உயர்த்துங்கள். அடித்தளம் வந்துட்டோம், கீழே வந்துட்டோம், இறங்கிவிடும் சொல்லி இறங்கிட்டோம். இப்பொழுது அடித்தளத்தை உயர்த்துங்கள். உங்கள் இறைவனம் அதை பொறுப்பை ஒப்படையுங்கள். என் இறைவனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. உங்கள் பொறுப்பை உங்கள் இறைவனும் தாருங்கள். அவன் உங்களை நீங்கள் விரும்பிய பாதையில், அவன் உங்களை விருப்பத்தை தருகின்றான். நீங்கள் விரும்ப வேண்டும், அவ்வளவுதான். உங்களை அவன் உயர்த்துகின்றான். நீங்கள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் இறைவனை பாதையில் அவனுக்கு பால் கூட எடுக்க வேண்டியதில்லை, மண் தான் திங்க வேண்டியது அவசியம் இல்லை. சரியா? வெறுங்காலில் நடந்து கஷ்டப்பட, வெறுங்காலில் நீங்கள் உடம்பு சரியில்லாதிருந்து ஆரோக்கியத்துக்காக நடக்கிறீங்கன்னு அது வேற விஷயம். சரியா? அது வேற விஷயம். ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் கிடச்சிட்டு இதெல்லாம் கிடச்சின்னு போகிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் எதை தேடி போகிறீங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அருளை தேடி போகிறீங்களா இல்லை பொருளை தேடி போகிறீங்களா நீங்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கோங்க. யாரையும் குற்றம் பார்க்க வேண்டாம், குறை பார்க்க வேண்டாம். அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும். அவர்கள் உணரும் பொழுது அதை அவருடைய இறைவன் அறிகின்றான், அதை அவனிடம் ஒப்படைகின்றான். அவன் நம்மை உயர்த்துவான், நம்ம யாவரையும் உயர்த்துவான், அவன் உயர்த்துவான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா ஏதாவது கற்றுக்கணும், அதில் ரொம்ப நாள் கழிச்சு தான் கொஞ்சம் இன்கம் வரும் அப்படின்னா நம்மளாம் நினச்சிக்கிறது அறிவு. வருமானம் வேண்டும். ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மானத்தோடு வர வேண்டும் இல்லையா? வருவது மானத்தோடு வர வேண்டும். நீங்கள் உதவி செய்தாலும் மானத்தோடு, உங்கள் மானமும் அவருடைய மானமும், வருமானம் வர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் மானத்தோடு வர வேண்டும். ஒவ்வொருக்கும் வேணும், இல்லைன்னால் மானம் போய்விடும். கணவன் மனைவியை மதிக்க மாட்டார், மனைவி கணவனை மதிக்க மாட்டார், மானம் போய்விடும். இருவருமே இரண்டு பக்கம் திரும்பி ஒவ்வொருவருக்கும் இறைவன் கண்ணியத்தை தருகின்றான். வருவது என்ன வரணும்? எனக்கு நான் வாழ்வதற்கான வழி வேண்டும், என் உடலுக்கான பொருள் வேண்டும். மனதிற்கு பொருள் இல்லை, மனதிற்கு அருள், உடலுக்கான பொருள் வேண்டும். பொருள் ஏன் வேணும்னு சொல்றோம்? எல்லாமே அபகரிச்சு வச்சுக்கிட்டோம். நீங்களும் அபகரிச்சிருக்கீங்க, நானும் அபகரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதனால வேண்டும். 10ஆம் போகுது இல்லையா? எப்படி 10ஆம் போகுது? நீங்கள் ஒரு ஆள் தான் இருந்தீங்க, இப்போ திருமணம் பண்ணி 2 நாள் ஆகிட்டீங்க. அப்புறம் அது மூலம் இன்னும் 2 பேர், இன்னும் 4 பேர் வர்றாங்க. 10ஆம் போகுது இல்லையா? 1 தானே வச்சுட்டீங்க. இப்போ 6 பேர் தேவை. எல்லாருமே நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே அபகரிச்சு வச்சுருக்கோம். அதன் காரணமாக வேண்டும். இப்போ இறைவனிடமிருந்து தெரிய வேண்டும், எவ்வாறு நான் பெறுவது என்ற தெளிவு. இதை இந்த சூழ்நிலை ஏற்படுத்த கூட நம்ம தான், இறைவன் ஏற்படுத்தவில்லை. இதெல்லாம் தப்பிச்சு யாராவது தீர்வு பக்கம் போயிடலாம், நம்மளாம் யாரும் கேட்க மாட்டான். வரி கட்ட வேண்டியதில்லை, ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை, அங்கே போய் வாழ்ந்துடலான்னு போனான். அப்படி முதல்ல போய் வேண்டிய உணவுலாம் இருக்குது, ரைட்டு. இன்னொருத்த வந்தான்னா நீ இதெல்லாம் எடுக்கணும்னா எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும் நான் கேட்குறேன்.
ஒரே ஒரு ஆள் தான் போனேன், எல்லாம் வேண்டாம். இன்னொரு ஆள் வந்து அவன்கிட்ட கேட்குறேன், நீ கேட்குற. வழி இல்லாமல் அவர்கிட்ட கூட வந்தால் நீங்கள் அவங்ககிட்ட நஷ்டம் கேட்குறீங்க அல்லது ஈடு கேட்குறீங்க. நான் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதான் இங்கே வந்தேன். இங்கே வந்தாலும் இவரும் கேட்குறாரு. வருமானம் ஒவ்வொருவருக்கு வேண்டும். நம்ம பழக்கம் எப்படி இருக்குன்னா, பெண்கள் வந்து இது வரைக்கும், ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறு கிடையாது, தவறு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். நீங்கள் எந்த பெருமையில் ஆண் இருந்து பெண்ணை கண்ணியம் இல்லாமல் அல்லது வருமானம் தராமல், அவனுக்குன்னு எதுவுமே வாங்கிக்க முடியாது. அவர் வாங்கி கொடுத்தா தான் இல்லையா? ஒரு ஏர்பின் வாங்கினா கூட அவர் கொடுத்தா தான், வாங்கி கொடுத்தா தான் வாங்க முடியும். அந்த நிலை வைத்திருந்தாங்க இல்லையா? இப்போ அதே நிலை நீங்கள் திரும்பி செய்கிறதுக்காக இல்லை, அவர்களும் உணர்ந்து இது தவறு என்று உணர்ந்து அவர்களுக்கு கொடுத்தல் வேண்டும். அவங்க செலவுக்காக கொடுக்கறது வேண்டும், கொடுக்கணும். இல்லை ஒவ்வொரு பெண்ணுமே பொருள் ஈட்டுதலும் வேண்டும். அருளோடு பொருள் ஈட்டினாதான் நம்ம வேற்று வந்து அறிந்தது. அருளோடு பொருள், வெறும் பொருள் தேடுறது. வெறும் பொருளை நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். எந்த தவறை கொண்டு ஆண்கள் சம்பாதிக்கிறார்களோ அதே தவறை கொண்டு பெண்களும் சம்பாதிக்க மாதிரி ஆகிடும். யார் கேட்டாலும் நான் நியாயமாக சம்பாதிக்க தான் சொல்லுவாங்க. அநியாயம் சம்பாதிக்கணும்னு வெளியே சொல்ல மாட்டேன். வெளியே சொல்லும்போது நான் நியாயமாக சம்பாதிக்கிறேன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதுதான் நியாயமாக கருதப்படுகிறது. கேட்டால் அது தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க. தர்மம் சொல்வது வேறு, தொழில் தர்மம் சொல்லும்போது அதோட சூட்சமாக வச்சிருக்காங்கன்னு. அப்படி இல்லாமல் ஒவ்வொருவரும் ஈட்ட வேண்டும், ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருந்து ஈட்ட வேண்டும். ஒருவர் மற்றவர்களுக்கு கண்ணியம் தருவதற்காக, கண்ணியம் தருவதற்காக பொருள் ஈட்டுங்கள். நான் பொருள் ஈட்டுவதே வாழ்க்கையாக போய் மறுபடியும் இன்னைக்கு எந்த மோசமான நிலையில் ஆண்கள் இருக்கிறார்களோ அந்த நிலைமைக்கு ஆயிடக்கூடாது. ஆணும் பெண்ணுமே ஈட்ட வேண்டும், தன் தேவைகளுக்காக நியாயமான வழியில் ஈட்ட வேண்டும் ஒவ்வொருத்தரும். அப்போ முதல்ல நமக்கு இடையே எப்படி உதவி செய்யறான்? ஒரு ஆண் வாழும் பொழுது இருந்த நிலையிலேருந்து பேசுவோம். நம்ம பிறந்த காலத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட வேண்டாம். இப்போ இருந்த காலத்தில் ஆண் சம்பாதிக்கிறார், தனக்காக சம்பாதிக்கிறார், வேலை பண்ணுறாரு. பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அப்படி தான் இருக்கு இல்லையா? அந்த நிலையில தான் பேசணும். நம்ம போன ஜென்மத்துக்குலாம் போயிட வேண்டாம் யாரும். இப்போ இருக்கிற வச்சே பேசணும். ஆண் சம்பாதிக்கிறார், அவர் தனக்காக செலவு செய்கிறார், சம்பாதிக்க தனக்காக செலவு செய்கிறார். இப்பொழுது அவர் துணையை தேடுகிறார். இப்பொழுது தனக்காக செலவு செய்வது போலவே அந்த துணைக்கும் செலவு செய்ய வேண்டும். இப்போ அந்த செலவு செய்ய வேண்டும் மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும். ஒரு வருமானத்தையும் அவர் கொடுக்க வேண்டும். அவருக்கு பொருளாக இவர் வாங்கி கொடுக்குற ஒரு பக்கம் இருக்கு, அவங்களுக்கே கொடுத்துட்டு அது அவருடையது, அதை திருப்பி கேட்பதற்கு இல்லை. திருமணம் பண்ணும்போது கொடுக்குறாங்க இல்லையா? கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க. எப்போ கொடுக்குறாங்க? பெண்ணே கிடைக்கலாம் தான் கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து நீ கொடுங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. இறைவனுடைய உதவி கொண்டு பெண்களால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கணும். வேதத்தை எடுத்து நம்ம பேசும்போது வேதம் என்ன சொல்லுன்னு பார்க்கணுமே தவிர என்ன நடந்துட்டு இருக்குன்னு பேசி சண்டை சச்சரவு பண்ணுறதுக்கு இல்லை, வாக்குவாதம் பண்ணுறதுக்கு இல்லை. விளங்கி கொள்வதற்காக என்ன தவறில் இருக்கிறோம் அந்த தவறை இனியும் அவன் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் வேதத்தை எடுக்கிறோம். ஆணும் பெண்ணுமே. அப்புறம் அவங்களுக்கு அதை கொடுங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்து அவங்க செலவு செய்வதற்காக கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுப்பது ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கென்றே கொடுத்து விடுங்கள். அது அவர்கள் ஈட்டியதாக உங்களுக்கான காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள், பேணிக்கொள்கிறார்கள், தன்னுடையதாக அவர் ஆக்கி கொண்டார்கள். நீங்களும் அவளை உங்களுக்குரியவராக உங்களுடைய துணையாக ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது அவங்களுக்கும் கொடுங்க. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தக்க அளவு, எந்த அளவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த தக்க அளவில் அவர்களுக்கு செலவு அவர்களுக்கு கொடுங்க. இல்லை அவர்களுக்கு ஒரு ஆற்றல் இருந்து கொடுத்திருக்கின்றால் அந்த ஆற்றலை கொண்டு அவர்கள் பொருளேற்றுவதற்கு அனுமதி இல்லைங்கள். விளங்கிடுச்சுன்னா அனுமதி இல்லை, நான் வந்து அவளுக்கு ஏற்க இடம் கொடுத்தது அவர்கள் அதை செய்கின்றார்கள் என்று ஏற்றுக்கொள்வதுதான் அனுமதி. உங்கள் மனசுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. உங்களுக்கு அப்படி விடுறதுக்கு மனசு இல்லைல்ல, முதல்ல உங்கள் மனசுக்கு அனுமதி கொடுங்க. உங்கள் அறிவுக்கு இல்லை, அவங்களும் சுயமாக வாழ வேண்டும் அந்த எண்ணத்துக்கு வர. சில வீடுகளில் இல்லை, பெரும்பாலும் வீட்டில் அப்படித்தான் இருக்கு. சில வீடுகள்லாம் கிடையாது. வீட்டுக்காரர் என்ன செய்கிறான்னு யாருக்கும் தெரியாது. காலையில் போவாருங்க, சாயந்தரம் வருவாருங்க, அவ்வளோதான் தெரியும். ஏதோ ஆஃபீஸுக்கு போகிறாருங்க, அவ்வளோ தெரியும். என்னன்னு கூட தெரியாது. அப்படி பெரும்பான்மையான குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு. சில குடும்பங்கள் இல்லை, பெரும்பான்மையான அப்படித்தான் இருக்கு.
இப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது, என் குடும்பத்தில் என்ன இருக்குது நடக்கலன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் நாம் மாற வேண்டும். தெளிவற்றவர்கள் மாறுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருங்கள். நீங்கள் அவளுக்கு உரிமை கொடுங்கள் அல்ல, உரிமை இருக்கு, நீங்கள் அதை பறித்து வைத்திருந்தீர்கள். உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள், இதை நான் எனக்குரியதல்ல, இது தவறான ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நீங்கள் உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு அனுமதி கொடுங்க. அவங்களுக்கு அனுமதி தரதில்லை, அவங்களுக்கு அனுமதி இருக்கு, இறைவனிலிருந்து அனுமதி உண்டு. நீங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதிற்கு அறிவித்துக் கொள்ளுங்கள். அதுபோல பெண்களும் இப்போ சில பெண்கள் சில காலமாக அவர்கள் இல்லை, பல காலத்திலும் இருக்கிறாங்க, பல அரசியல் எல்லாம் கேட்கலாம் இல்லையா, பல காலங்களில் அவர்கள் பெண்களுக்கு எதுவும் செய்தார்கள் தெரியவில்லை இல்லையா, அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு செய்தி சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி பெண்கள் நாம் இருக்கும் பொழுதும் அந்த பெண்களும் நேர்வழியில் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். மனதின் பாதையில் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். அது மற்றபடி அதை வழிகாட்டும். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் நம்ம ரூல்ஸ் போறதுக்கு இல்லை. மனதின் திரும்புங்கள். மனதில் உங்களுடைய இறைவன் வாக்கு இருக்கிறது. பிரித்து அறிந்து அறிவிப்பவர் இருக்கின்றார். நம்முடைய எல்லா காலத்திலும் சந்தேகம் இருந்தால் அவரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். எனக்கு வழிகாட்டுவது என் இறைவனுடைய செய்தியா அல்லது சைத்தானின் செய்தியா என்பதை பிரித்தறிந்து கொள்ளுங்கள். அதற்கு நம்மோடு இருக்கிறார், எப்பயுமே இருக்கிறாங்க, எல்லா காலங்களிலும் இருக்கிறார்கள், தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணுங்கள், அவர் நமக்கு தெளிவுபடுத்துவார். ஆணும் பெண்ணுமே நேர்வழியில் நிலைத்திருந்து தங்களுக்கான வருமானத்தை சம்பாதியுங்கள். உங்கள் இறைவன் உதவி கொண்டு, உங்கள் இறைவன் கொடுத்த அந்த ஆற்றலை கொண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துருக்கோம். அந்த ஆற்றல் படிப்படியாக எப்படி ஒரு துணியை தேடி அவருக்கு செலவு செய்கிறாரோ, அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் செலவு செய்கிறார், அவளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் செலவு செய்கிறார்கள். அப்போ அந்த பிள்ளைகள் அவன் சம்பாதிக்க உடனே போயிடல இல்லையா, வருமானம் உடனே வந்துடல. வருமானம் தந்தையிடம் வருகிறது, தாயிடம் வருகிறது ஒரு காலம் வரை. அப்படி இருக்கும் பொழுதே நீங்கள் உங்களுக்கானதை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈட்ட ஆரம்பிப்பீர்கள். அதான் காலம். நீங்கள் அதை உணர்ந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து எந்த ஒரு காரியம் செய்யலாமா, ஏமாற்றம் இல்லாமல், பொய் இல்லாமல், புறக்கு இல்லாமல், சூழ்ச்சி வஞ்சகம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் உங்கள் இறைவன் அனுமதிக்கின்றார். உங்கள் இறைவனோடு செய்யக்கூடிய வியாபாரம் இதெல்லாம் பொய் இல்லாமல், புரட்டு இல்லாமல், ஏமாற்று இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இது அந்த வியாபாரம் இறைவனோடு செய்யக்கூடிய வியாபாரம். நீங்கள் கத்திரிக்காய் வைக்கிறீங்களா, தங்கம் வைக்கிறீங்களா, ராக்கெட் வைக்கிறீங்களாங்கிறது இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் பொய் புரட்டு இல்லாமல், ஏமாற்று வஞ்சகம், சூது இல்லாமல், அழிவு இல்லாமல் நீங்கள் செய்கிறீர்களே, இது இறைவனோடு செய்யக்கூடிய வியாபாரம். இந்த வியாபாரத்தை தான் இறைவன் அனுமதித்திருக்கின்றார். இறைவன் அனுமதித்த வியாபாரம் இதுதான். நியாயத்தோடும் உண்மையோடும் ஏமாற்று இல்லாமலும் கெடுதி இல்லாமலும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறைவனோடு செய்யக்கூடிய வியாபாரத்தை பற்றி தான் இறைவன் அறிவித்திருக்கின்றார். வேற வியாபாரத்தை பற்றி அறிவிக்கவில்லை. மற்றபடி நீங்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் அந்த வியாபாரம் என்ற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், பண்டமாற்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் இறைவன் சொன்ன வியாபாரம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதுவல்ல. இறைவன் சொன்ன வியாபாரம் பொய் புரட்டு ஏமாற்று இல்லாமல், வஞ்சகம் சூது இல்லாமல், வாக்கு தவறாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தை பற்றி அறிவிக்கின்றார். அந்த வியாபாரம் உங்களுக்கு அதை பற்றிய அந்த வியாபாரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து ஈட்டலாம், உங்கள் வாழ்க்கைக்கானதை ஈட்டலாம். புரியுது? எந்த ஒரு காரியமும் நீங்கள் செய்யலாம். உங்கள் இறைவனுக்கு பயந்தவர்களாக, உள்ளட்சங்களாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தை பற்றி தான் இறைவன் அறிவிக்கின்றார். நம்மளாம் இந்த தொழில் மட்டும் தான் பண்ணுறதுன்னு வச்சுக்காங்க. பல சமுதாயங்கள் நம்ம சமுதாயம் இதை மட்டும் தான் செய்யணும், நம்ம கடவுளுக்கு தான். அப்போ அந்த இதுக்கெல்லாம் யாருக்கு வேற கடவுளை அதை ஏற்றுக்கலாமா? நீங்கள் உங்கள் கடவுள் இதை மட்டும் தான் செய்ய சொன்னார், அது இன்னொன்று உங்களுக்கு தேவை, அது அந்த கடவுளுக்கு முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு ஆகக்கூடாது இல்லை. அவங்களுக்கும் யார் இறைவனோ அவர் தான் உங்களுக்கும் இறைவன். நம்ம புரியாமல் சண்டை போட்டுருக்கோம். படிப்படியாக தெளிவடைய அதை விட்டு வெளியே வரணும். சரியா? அப்போ ஒவ்வொருவரும் அந்த காலத்தில் உங்களுக்கான வழி இறைவன் அமைப்பான். அவசரப்படாதீங்க, பொறுமையோடு அந்த காரியங்களை செய்யும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவிக்கின்றால் அதில் நியாயத்தோடும் பொறுமையோடும் நன்மையோடும் செய்து வாருங்கள். ஏமாற்று இல்லாமல், பொய் இல்லாமல் செய்து வாருங்கள். இதை மட்டும்தான் அவன் அனுமதித்திருக்கிறான். சரியா? அந்த வியாபாரத்திலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் வாழுங்க, கொடுக்கவும் செய்யுங்க. கொடுத்ததுலேருந்து கொடுக்கவும் செய்யுங்க. இந்த வருமானமும் என் இறைவன் கொடுத்தது, அதற்குடைய அறிவும் என் இறைவன் கொடுத்தது, அதில் எனக்கு மீதப்படுத்துவதும் அவன்தான்.
அதிலிருந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் கொடுத்ததிலிருந்து கொடுப்பது தான்.